இல்லையே அப்படின்ற ஒரு பிஹேவியர் எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எலிவேஷன். மக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே ப்ரமோ லீக் ஆயிருக்கு. நல்லா கேட்டுக்காங்க, ரிலீஸ் பண்ணல, லீக் ஆயிருக்கு. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் ப்ரமோ வந்து 1, 1:30 இல்லை 2 மணிக்கு தான் ரிலீஸ் ஆகும். பட் இன்னைக்கு முதல்ல ப்ரமோ வந்து லீக் ஆயிருக்கு. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாருங்கிறத விட அவர் நிறையா வார்னிங் கொடுத்துருக்கிறார் கண்டஸ்டன்ஸ்க்கு. ஸோ அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாமே ஜென்ரலாக ஒரு டாஸ்க் கொடுத்தா சரியாக பண்ணுறதில்ல, நிறையா சண்டை போட்டுக்கிறீங்க, ரொம்ப பீக் வரைக்கும் சண்டை போட்டு விஜய் சேதுபதி சந்திக்கிறதுக்கு முன்னாடி சாரி கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்ம பேசி சமாளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போய் சாரி கேட்டுக்கிறீங்க. இந்த நீங்கள் பண்ணுறது வந்து மிட் வீக் எவிஷன் இல்லை அப்படிங்கிற டேட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. தேவைப்பட்டால் மிட் வீக் எவிஷன் இந்த வாரமே கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்குறாரு. டாப் 3 வந்து அடுத்த சேலஞ்ச் காம்படிஷன் கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது. மிச்சம் 2 பேர் வழக்கமாக துள்ளி குதிச்சு ஓடுங்க. ரெண்டாவது அவர் எவிக்ஷன் ப்ராசஸில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருந்து ஒரு நான் எல்லாத்தையும் முன்னாடி நாளாக சேவ் பண்ணிட்டு கடைசியாக ஒரு 3 பேர் தான் டேஞ்சர் லிஸ்ட்டில் உட்கார வச்சு பேசுவார். பட் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து ஓட்டிங் வைஸ் நீங்கள் மேலே கீழேன்னு இருந்தாலுமே கூட யாருமே சரியாக கேம் விளையாண்டமே எனக்கு தெரியல. பிக் பாஸ் 2-3 சான்ஸ் கொடுத்துமே கூட நிறையா சொதப்பி வச்சுருக்கீங்க தவிர இந்த வெஞ்சன்ஸ்லாம் காமிச்சிங்க, கேம் சரியாக ப்ராப்பராக விளையாடல. ஸோ வந்து எல்லாத்தையும் நான் வந்து இன்றைக்கி ரோஸ்ட் பண்ண போகிறேன், யாரெல்லாம் துள்ளி வச்சு உறங்கி இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு போஸ்ட்டில் தான் பேசியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி எப்படிலாம் பேச போகிறார் அப்படிங்கிறது பார்க்க ஆர்வமாக இருக்கலாம். அந்த அடுத்தடுத்த அப்புறமா என்ன வருதுன்றையும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ உங்களை நான் லைக் பண்ண சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. யார் இப்போ துள்ளி குதிச்சு ஓட போறீங்க அந்த 2 பேரும் பார்ப்போம். 5 பேரும் அப்படி முன்னாடி வாங்க.